அன்றென்னு சொல்லி அழைப்பு கொண்டு வருவோம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. தேவ செய்தி எடுத்து வருகின்ற பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவரை வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். மைக்கு எடுத்து விடுங்க பாஸ்டர். உங்களோட மைக்கு ஆஃபில் இருக்கு. பிரைஸ்லோ ஓகே. பாஸ்டர், உங்களோட மைக்கு ஆமேன். இந்த வேளையிலும் உங்களை வரவேற்கிறோம். பிரைம் மினிஸ்டர் சார்பாக எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறார். அவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாரா. இந்த வேளையிலும் கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசன வசனங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக அருளுகின்ற அந்த வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர், வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அவற்றின் மூலமாய் தேசங்களை விடுதலையாக்கும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகல அதிகாரங்களும், சகல ஆசீர்வாதங்களும், சகல வல்லமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இதை விசுவாசித்து செயல்படும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவற்றை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுப்பார் அல்ல, ஏற்கனவே கொடுத்து விட்டார். கிறிஸ்துவோடு கூட சகலத்தை நமக்கு அருளி விட்டார் என்று ரோமர் 8:32 நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் தேவ வசனத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தை 60, 30 அல்ல 100 வீதம் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும், மேற்கொள்ளட்டும். எங்களை மாத்திரமல்ல, எங்கள் மூலமாய் உலகத்தையும் அவைகள் மேற்கொள்ளட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை எடுப்போம், வாசிப்போம். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமேன். ஏனென்றால் உலகத்தை அவர் அழிக்கும்படி அல்ல, உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்மத்திலே கடந்து வந்தார். ஆமேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். அப்ப குமாரன் வந்ததன் நோக்கம் உலகத்தை அழிப்பதற்காக அல்ல, அவராலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ நோக்கம், தேவ திட்டமாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே யாரையும், அவன் பாவியா இருந்தாலும் சரி, படுபாவியா இருந்தாலும் சரி, அவனை அழிக்க வராமல் தேவன் அவனை ரட்சிக்கும்படிக்கே வந்திருக்கிறார். அவனுக்காகவும் அவர் இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவன் ரட்சிக்கப்படும்படியாக அல்லது ரட்சிக்கப்படும்படிக்கு தேவையான சகலத்தையும் செய்தும் இருக்கிறார். அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக. அப்ப கவனியுங்கள், இந்த உலகத்திலே யாரையும் அழிக்கும்படிக்கு தேவன் வரவில்லை, எவரையும் அழிக்கும்படிக்கு தேவன் வரவில்லை. 2 விதமான அழிவுகள் இருக்கிறது. அதை குறித்து பார்க்கலாம். முதலாவது, நாங்கள் தேவனுடைய சட்ட திட்டங்களை மீறும் பொழுது என்ன செய்யப்படுகிறோம்? நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம். அது தேவனால் வரப்பட்ட தண்டனைகள், சாபங்கள் என்று சொல்லலாம். ஆதாம் ஏவாள் அவர்கள் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் அல்லது கீழ்ப்படியாமல் போன பொழுது அவர்களுக்கு சாபம் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே சமயம் பிசாசினால் நமக்கு சாபம் வருகிறது. அப்ப அதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வந்த சாபங்கள் எல்லாவற்றையும் தேவனால் தான் வருகிறது என்று அவர்கள் எண்ணினார்கள். ஏனென்றால் பிசாசை குறித்த அறிவு அவர்களுக்கு இருக்கவில்லை. நன்மை நடந்தாலும் தேவன், தீன்மை நடந்தாலும் தேவன், அப்படித்தான் எண்ணினார்கள். ஏனென்றால் அதற்கு பின்னாக பிசாசு கிரியை செய்கிறது என்று அறியவில்லை. யோபு சொல்லுகிறான், தேவன் கர்த்தரை கொடுத்தார், கர்த்தரை எடுத்தார் என்று சொல்லுகிறான். ஆனால் உண்மையாகவே கர்த்தர் கொடுத்தார், ஆனால் எடுத்தது பிசாசு. ஆனால் பிசாசு எடுத்துக்கொண்டான் என்ற அறிவு யோபுக்கு இருக்கவில்லை. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிசாசின் அறிவு இல்லாதபடியினால் அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதெல்லாம், அவர்களுக்கு வந்த சாபம் எல்லாவற்றையும் அவர்கள் தேவன்தான் செய்கிறார் என்று தவறாக புரிந்து கொண்டார்கள்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அழிவு வரும் பொழுது அல்லது ஈவன் இயேசுவுக்கு பிறகு, அதாவது இயேசு பே பண்ணி முடித்த பிறகு தேவன் மூலமாய் எந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்டும் வர முடியாது. ஏனென்றால் அவை எல்லாவற்றிற்காகவும், எல்லா சாபத்திற்காகவும், எல்லா மரணத்திற்காகவும் நம்முடைய மரணத்தை அவர் சுமந்து, நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து மரித்தபடியினால் இப்பொழுதோ புதிய ஏற்பாட்டின்படி இப்பொழுதோ தேவன் நம்மை தண்டிக்கிறதில்லை. அதனால்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் முன்னாடி. புதிய உடன்படிக்கை என்றால் அநேகர் புரிந்து கொள்ளாததாய் அல்லது அறியாததாய் இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், நீங்கள் ஏசாயா 54 அதிகாரம் 8 வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். விரேயர் 8 அதிகாரம் 9 10 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்படி வாசிக்கும் பொழுது புதிய உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். புதிய உடன்படிக்கையின்படி அவர் இனிமேல் நம்முடைய பாவங்களை எண்ணுகிறதில்லை, நினைக்கிறதில்லை. ஏனென்றால் கிறிஸ்து அதற்கு தேவையான சகலவற்றையும், அந்த பாவ நிவாரணத்துக்கு தேவையான சகலத்தையும் அவர் செய்து முடித்தபடினால், அவர் மேல் பெற்றுக் கொண்டபடியினால் நாங்கள் இனிமேல் என்ன இல்லை, பாவிகள் என்று தேவன் எண்ணுகிறதில்லை, பார்க்கிறதில்லை. எங்களுடைய பாவங்களை அவர் நினைக்கிறதில்லை. அப்ப புதிய உடன்படிக்கையின்படி அவர் நம்முடைய பாவங்களை நினைக்கிறதில்லை. புதிய உடன்படிக்கையின்படி அவர் நம்மேல் கோபம் கொள்ளுகிறதில்லை. புதிய உடன்படிக்கையின்படி அவர் நம்மை தண்டிக்கிறதில்லை. ஏனென்றால் சகல தண்டனையும் இயேசுவின் மேல் வந்தபடியினால் நாங்கள் தண்டிக்கப்படுகிறதில்லை. மாறாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரராய், தேவனுடைய எல்லா விதமான சொத்துக்களுக்கும் சொந்தக்காரராய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே 2 விதமான அழிவுகள் இருந்தது. அது ஒன்று தேவனுடைய கட்டளைகளை மீறும் பொழுது அழிவுகள் வந்தது. 2வது பிசாசினால் அழிவுகள் வந்தது. ஆனால் இப்பொழுது புதிய ஏற்பாட்டின்படி தேவனால் நமக்கு அழிவு வருகிறதில்லை. தேவன் எங்களை ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படி இந்த பூமிக்கு வரவில்லை. ஏனென்றால் எல்லாருடைய ஆக்கினை தீர்ப்பையும் கிறிஸ்து இயேசு சுமந்தபடியினால் நமக்கு இனிமேல் தேவன் மூலமாய் எந்த அழிவும், வேதனையும், துன்பமும், தடைகளும், தாமதங்களும் இனிமேல் வருகிறதில்லை. மாறாக பிசாசின் மூலமாய்த்தான் வருகிறது என்பதை தேவன் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறார். அதைத்தான் யோவான் 10:10 நாங்கள் வாசிக்கிறோம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப பிசாசின் கிரிகை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் திருடன் என்றால் இல்லீகலாய் கிரிகை செய்கிறவன் என்று அர்த்தம். லீகலாய் அல்ல, இல்லீகலாய் என்றால் தேவன் செய்து முடித்த பிறகும் அவன் என்னவாய், இல்லீகலாய் அவன் என்ன செய்கிறான், திருடுகிறான். அவன் திருட முடியாது, அழிக்க முடியாது, நம்மை கொல்ல முடியாது, லீகலாய் இவைகளை செய்ய முடியாது. ஆனால் அவன் திருடனாய் இருக்கிறபடியினால் அவன் என்ன செய்கிறான், இவற்றை இல்லீகலாய் செய்கிறான். அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த வல்லமையும் இல்லை. இவைகளை செய்யத்தக்கதாக தேவன் பிசாசினிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கவும் இல்லை. ஆகவே இப்பொழுது நமக்கு என்ன நடந்தாலும் தேவனிடத்தில் இருந்து நடக்கிறது அல்ல. எந்த தீன்மையா இருக்கட்டும், எந்த அழிவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு பிறகு நமக்கு தேவனிடத்தில் இருந்து தீங்கு வருகிறதில்லை, பொல்லாப்பு நேரிடுகிறதில்லை, வாதை வருகிறதில்லை, தண்டனை வருகிறதில்லை. ஏனென்றால் நாங்கள் அவரோடு கூட ஒப்புரவானோம் என்று நேற்றைய நாளிலே நாங்கள் பார்த்தோம். நம்மை மாத்திரமல்ல, உலகத்தையே தேவன் ஒப்புரவாக்கி விட்டார். உலகத்தாருடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டாயிற்று. ஆனால் இவன் திருடன். ஆகவே திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இல்லீகலாய் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நானோ, உங்களை அழிக்க என்று எழுதப்படாமல், நானோ
அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், பிசாசனுடைய கிரியைகளிலிருந்து முழுவத்திலுமிருந்து நாங்கள் விடுதலை பெற்று வாழுகிறது மாத்திரமல்ல, பரிபூரண வாழ்க்கை. நாம் என்னத்துக்காக அழைக்கப்பட்டோமோ, என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டோமோ, அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கும்படி வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறார், அதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் எபிரேயர் 10:14 வாசிக்கிறோம், அவர் ஒரே பலியினால் நம்மை பூரணப்படுத்தி விட்டார். ஆமென். இங்கே பார்க்கிறோம், பூரணப்படவும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இன்னும் அவர் சிலுவைக்கு செல்லவில்லை. ஆகவே பூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். சிலுவையிலே நம்மை பூரணப்படுத்தினார். ஆமென். ஆகவே தேவன் மூலமாய் நமக்கு எந்த அழிவும் வருகிறதில்லை. எந்த தேசத்திலும் எந்த அழிவையும் தேவன் என்ன செய்யவில்லை? அனுமதிக்கவில்லை. இன்றைய நாளிலே நாங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறோம். ஆனால் யுத்தத்தை தேவன் அனுமதிக்கவில்லை. யாருடைய பாவத்தையும் அவர் எண்ணவில்லை, நினைக்கவில்லை. ஏனென்றால் அதற்கான கிரயம் ஏற்கனவே இயேசு மூலமாய் செலுத்தப்பட்டாயிற்று. தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற சகலருக்காகவும் இயேசு மரித்து அவர் பரிபூரண விடுதலையை, ஒப்புரவாக்குதலை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் விசுவாசிப்போமானால் அவைகள் நிச்சயமாய் வந்து மேற்கொள்ளும். அதற்காகத்தான் குட் நியூஸ், நல்ல செய்தி அல்லது சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நடந்தாயிற்று. நீங்கள் இனிமேல் தேவனால் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனால் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவன் உங்கள் மேல் அங்கிரியாய், கோபமாய் அல்ல. தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை விடுதலையாக்கினார். தேவன் உங்களுக்காக மரித்தார். தேவன் உங்களுக்காகவே உயிர்த்தெழுந்தார். ஆகவே நீங்கள் உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கை விசுவாசிப்பீர்களானால் இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் இருந்து, எல்லா சாபத்திலும் இருந்து, எல்லா வேதனையிலும் இருந்து, எல்லா துன்பத்திலும் இருந்து இப்பொழுதே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பீர்கள், அவரை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால். ஆமென். இன்னும் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 53 56 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவ சித்தத்தை செய்ய அவர்கள் அனுமதிக்கவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபொழுது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, கவனிங்கள், மனுஷகுமாரன் இவர்கள் அவவிசுவாசிகளாய் இருக்கிறார்கள், தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், தேவனையே அந்த வழியாக போக அனுமதிக்காமல் தடுக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, ரட்சிக்கவே வந்தார் என்றார். அல்லேலூயா. அப்ப தேவன் வந்தனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே யாரையும் அழிக்கும்படி இயேசு வரவில்லை. தேவன் இப்பொழுதும் யாரும் அழியும்படி கிரியை நடப்பிக்கவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. அது அவருடைய சித்தமும் அல்ல. எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், துன்மார்க்கன் மரிப்பது எனக்கு பிரியம் அல்ல, அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்தார், அது பரிபூரணம் அடையும்படி வந்தார். சாதாரண வாழ்க்கை அல்ல, போகிற இடத்தில் எல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படியான வாழ்க்கை. நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். போகிற இடத்தில் எல்லாம் தேவன் வெளிப்படுகிறவராய், தேவனுடைய வல்லமை வரங்கள் வெளிப்படுகிறதாய், பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுகிறதாய் எங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். போகிற இடமெல்லாம், நாங்கள் கால் மிதிக்கிற தேசமெல்லாம்
வெளிச்சம் உண்டாயிருக்கும்படிக்கு, ரட்சிப்பு உண்டாயிருக்கும்படிக்கு, தேவனுடைய ராஜ்யம் மேற்கொள்ளும்படிக்கு அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கவனியுங்கள், இன்னும் தொடர்ச்சியா சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். இந்த புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் நாங்கள் இருக்கிறபடினால் சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே பூந்து விளையாடுகிறான். ஆனால் நாங்கள் புதிய உடன்படிக்கை என்ன, அதனால் இயேசு செய்து முடித்தது என்ன என்பதை எல்லாம் அறிந்து கொள்வோமானால் பிசாசு தொட முடியாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி அல்லது மற்றவருடைய வாழ்க்கையிலையும் சரி அவனால் கிரியை செய்ய முடியாது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப கவனியுங்கள், தேவன் என்ன சொல்லுகிறார்? இனிமேல் forever என்னால் என்ன செய்ய முடியாது? அவருடைய பாவங்களை நினைக்க முடியாது. ஏனென்றால் அதற்கான கிரயத்தை ஒரே பலியினால் இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதுடைய பாவங்களையும் மன்னித்து விட்டார். மன்னிப்புக்கு ஏதுவான சகல தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக இரத்தம் சிந்தி அவர்களை மீட்டு கொண்டார். இனிமேல் அவர் இரத்தம் சிந்துகிறதில்லை. ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் பூரணம் உண்டாயிருக்கத்தக்கதாய் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். புது உடன்படிக்கை என்று அவர்கள் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழைய உடன்படிக்கையை பழமையாக்கினார். இனிமேல் பழைய உடன்படிக்கையின்படி அவர் கிரியை செய்கிறவர் அல்ல. பழைய உடன்படிக்கை நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை, நீ தீன்மை செய்தால் உனக்கு தீன்மை. புதிய உடன்படிக்கை நான் நன்மை செய்திருக்கிறபடியினால், நான் அதாவது கிறிஸ்து கீழ்ப்படிந்திருக்கிறபடியினால், கிறிஸ்து நன்மை செய்திருக்கிறபடியினால், கிறிஸ்து நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழப்பட்டபடியினால் நாங்கள் எல்லாரும் அவரோடு கூட மரித்து நாங்கள் எல்லாரும் அவரோடு கூட புதியவர்களாய் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. பழைய உடன்படிக்கை பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது. உருவழிந்து போக காலம் சமீபமாயிற்று. அப்ப பழைய உடன்படிக்கை இனிமேல் நமக்கு இல்லை. அதன்படி நாம் ஒரு பொழுதும் செயல்படக்கூடாது. ஆனால் நாங்கள் மறுபடியும் அதைத்தான் சிந்தித்து அதைத்தான் செயல்படுத்துகிறோம். ஏனென்றால் தேவன் செய்து முடித்தார் என்பதை நம்ப மறுக்கிறோம். அதிகமாய் ஆதாம் செய்த பாவத்தை நிமித்தம் எங்களுக்கு பாவம் வந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் 2வது ஆதாம் செய்த நீதியின்படி, கீழ்ப்படிதலின்படி முழுமையாய் நாங்கள் மீட்கப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம். இனிமேல் ஒரு சில சிறு பாவங்கள் செய்தாலும் இயேசு செய்து முடித்ததை கேன்சல் பண்ண முடியாது. உங்களை தகுதி என்பதை கூட நாங்கள் அறியாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், ஆதாம் பாவம் செய்தான். அந்த பாவம் எல்லாரையும் மேற்கொண்டது. அவன் ஒருவன் பாவம் செய்தபடியினால் நாங்கள் எல்லோரும் பாவம் செய்தோம் என்று எண்ணப்பட்டது. ஆனால் அந்த நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் நன்மை செய்திருந்தாலும், அந்த நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தாலும் அது பரிசுத்தமாய் எண்ணப்படாது. அதே போலவே இப்பொழுது 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கின பிறகு சில சிறு அவவிசுவாசத்தினால் நாங்கள் விடுகிற சில சிறு பிரச்சனைகள் அல்லது பாவங்களை வைத்து இயேசு செய்து முடித்ததை கேன்சல் பண்ண முடியாது. கவனியுங்கள், அப்படி கேன்சல் பண்ண முடிந்தால் அவர் நம்மை பரிசுத்தர் ஆக்கி இருக்கிறார். அதை நம்முடைய சில சிறு பாவங்கள் கேன்சல் பண்ணுமானால் நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஆதாமனுடைய பாவம் மோர் பவர்ஃபுல் தென் கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல், கிறிஸ்துவனுடைய கிரிகை, இரத்தம் சிந்திகை அவர் பவர்ஃபுல்லே அல்ல என்றுதான் சொல்ல வருகிறோம். வல்லமை அற்ற தேவ கிரிகை என்று சொல்ல வருகிறோம். கவனியுங்கள், ஆதாம் என்னும் ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமல் போனபடியினால்
நாங்கள் எல்லோரும் நன்மை செய்தாலும் அதற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் கீழ்ப்படியாமல் போனவர்களாகவும் பாவிகளாகவும் எண்ணப்பட்டோம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவத்தையும் பாவ சுபாவத்தையும் என்ன செய்தது? கொண்டு வந்தது. இந்த பாவ சுபாவத்தில் இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்தாலும் பொல்லாதவர்களாய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய அறிந்திருக்கும் பொழுது, அப்படி நாங்கள் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அது நமக்கு நீதியாக எண்ணப்படாது, பரிசுத்தவான்களாய் எண்ணப்பட முடியாது. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் சகலத்து பிதாவினுக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து சகலத்தையும் நேர்த்தியாய் சரியாய் மேன்மையாய் செய்து முடித்த பிறகு நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்கின பிறகு நாங்கள் செய்கிற சில சிறு பாவங்கள் நம்மை என்ன செய்யாது? டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. ஏனென்றால் அந்த பாவத்துக்காகவும் பலி செலுத்தப்பட்டாயிற்று. ஆமென். ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் சரியாய் விசுவாசிக்க முடியும். அப்படி அல்ல, நான் செய்கிற சிறு பாவம் என்னை மறுபடியும் பாவியாக்கும் என்று நான் நினைப்பேனானால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாவத்தின் வல்லமை, அதாவது ஆதாமுடைய கீழ்ப்படியாவின் வல்லமை மோர் பவர்ஃபுல், மிகவும் வல்லமை உள்ளது. ஆனால் கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிவு வல்லமை அற்றது என்று நாங்கள் சொல்ல வருகிறோம். அது எவ்வளவு தவறான காரியம். ஆகவே கவனியுங்கள், வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருந்து 22வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இதயத்தில் வைத்து அவர்களை அவர்களுடைய மனதின் எழுதுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. அப்ப தேவன் இனிமேல் forever என்றென்றைக்கும் மனுஷருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினைக்கிறதில்லை. ஏனென்றால் அதற்கான கிரயம் செய்யப்பட்டாயிற்று. இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால், உலகத்தினுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்த வேண்டியதில்லையே. இப்பொழுது பார்ப்பீர்களானால் பாவத்தின் நிமித்தம் யாரும் பலி செலுத்துகிறதில்லை. ஏனென்றால் இயேசு ஒரே பலியை செலுத்தி நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிச சரீரத்தின் வழியாய், கவனியுங்கள், அவருடைய சரீரத்தின் வழியாய், நம்முடைய சரீரத்தின் வழியாய் அல்ல, அவருடைய சரீரத்தின் வழியாய் மாமிச மாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினார். இது புதிதான ஜீவனுள்ள மார்க்கம், ஜீவனுள்ள வழி. ஆமென். அவருடைய மாமிசத்துக்கூடாக, அவருடைய மாமிசத்திலே பெற்றுக்கொண்ட அடிகளினால், அவருடைய மாமிசம் எல்லா விதமான நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டபடியினால் அந்த மாமிசத்தின் வழியாக ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் அந்த மார்க்கத்தின் வழியாய், அந்த வழியாய் கிறிஸ்துவுக்குள்ளாக நானே வழி, அவருடைய சரீரத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால், கவனியுங்கள், அவருடைய சரீரத்தின் வழியாய் அவருடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாயும். அப்ப தேவன் செய்து முடித்தபடியினால் நாங்கள் இப்ப என்னவாக்கப்பட்டிருக்கிறோம்? துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட
சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இதயத்தோடும் விசுவாசத்தில் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இது மிக முக்கியம். இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் தேவனிடத்திலே வர வேண்டும். ஒரே பலியினால் என்னை அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினார் என்பதிலே நிச்சயம் எனக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் பலி செலுத்தும்படி அழைக்கப்படவில்லை, மாறாக அவரை விசுவாசிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாங்கள் விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். ஆகவே விசுவாசிக்கும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே அல்லாமல் நாங்கள் கிரியை செய்யும்படி பலி செலுத்தும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீ விசுவாசித்தால், மாத்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அப்ப விசுவாசிக்கும்படிக்குத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லாமல் நாங்கள் கிரியை செய்து நாங்கள் விடுதலையாகும்படிக்கு அழைக்கப்படவில்லை. வாசிப்போம் எபிரேயர் அதே 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நியாய பிரமாணத்தின் படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலிகளையும் காணிக்கைகளையும் சர்வ நிவாரண பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு. அப்ப கவனிங்கள், பலிகளும் காணிக்கைகளும் நமக்கு விடுதலையை கொண்டு வர முடியாது. தயவு செய்து இதை நம்புங்கள். நம்முடைய காணிக்கைகள் ஒரு பொழுதும் நமக்கு எந்த விதத்திலும் விடுதலை கொண்டு வர முடியாது. ஆதாமுடைய கீழ்ப்படிவினால் சகல ஆசீர்வாதங்களையும் இழந்து போனோம். இப்பொழுதோ 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிவினால் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொள்வோம் அல்ல, பெற்றுக்கொண்டோம். செய்து முடிந்தாயிற்று. ஆகவே நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் நம்மை விடுதலையாக்க முடியாது. நாங்கள் செலுத்துகிற பலிகள் நம்மை விடுதலையாக்க முடியாது. தேவனே உம்முடைய சித்தத்தை செய்யும்படி இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வதை நிலைநிறுத்துவதற்கு, 2வது என்றால் புதிய உடன்படிக்கையை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போட்டார். பழைய உடன்படிக்கையை நீக்கி போட்டார். கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம், கவனியுங்கள், ஒரே தரம் பலியிட்டபடியினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். படுவோம் அல்ல, பட்டிருக்கிறோம். நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அன்றியும் சரி, 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி, கவனியுங்கள், உலகத்தின் சகல பாவங்களுக்காகவும் இவரோ ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். ஆமென். ஆகவே இனிமேல் தேவன் நம்மை அழிக்கிறதில்லை, தேவன் நம்மை கோபமா இருக்கிறதில்லை, தேவன் நம்முடைய பாவங்களை எண்ணுகிறதில்லை. மாறாக இனி தம்முடைய சத்துருக்களை தமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப கவனியுங்கள், இப்பொழுதோ சகல அதிகாரங்களையும் வல்லமைகளை நமக்கு கொடுத்து பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆமென். பிசாசினுடைய கிரியைகளை அவருடைய பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும், பிசாசின் கிரியைகளை நாங்கள் மிதித்து நிர்மூலமாக்கத்தக்கதாய் சகல வரங்களையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இப்பொழுது நாங்கள் பிசாசுகளை துரத்த முடியும், நோய்களை குணமாக்க முடியும், அவனால் கொண்டு வரப்பட்ட சாபங்களை நிர்மூலமாக்க முடியும். ஆமென். அப்ப சகல அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார் பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கு. ஆமென். அப்படியான அதிகாரம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், ஏனென்றால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். சுயக்கிரியையினால் ஆக்கப்பட முயற்சி செய்கிறவர்களை இவரோ ஒரே பலியினால்
பூரணம் ஆக்கினார். ஆமேன். நம்முடைய வாழ்க்கை பூரணமாக்கப்பட்டது. ஆமேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, மாமிசத்துக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சரீரம் எல்லாம் அவர் கொடுத்த அந்த ஒரே பலியினால் பூரணம் ஆக்கப்பட்டது. ஆமேன். அதை விசுவாசிப்போம். அப்படி விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை காண்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே பலியினால் எங்களுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, சபையாருடைய வாழ்க்கை, தேசம் அனைத்தையும் நீர் ஒரே பலியினால் பூரணமாக்கி இருக்கிறபடியினால் சத்துருவின் கிரிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விடுதலை ஆக்கப்படுவார்களாக. பில்லி சூனிய கட்டுக்களில் இருக்கிறவர்கள் இப்பொழுதே நிர்மூலமாக்கப்படுவதாக. பிசாசின் கிரிகள் நிர்மூலமாக்கப்பட்டு இப்பொழுதே விடுதலை, உம்முடைய பூரணம் அவர்களை மேற்கொள்ளட்டும். வாழ்க்கையில் பூரணம் உண்டாயிருக்கட்டும். உறவுகளிலே பூரணம் உண்டாயிருக்கட்டும். திருமண வாழ்க்கையிலே பூரணம் உண்டாயிருக்கட்டும். ஹல்லேலூயா. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பூரணம் உண்டாயிருக்கட்டும். சபையிலே பூரணம் உண்டாயிருக்கட்டும். சபையிலே எல்லா விதத்திலும் பூரணம் உண்டாயிருக்கட்டும். தேசத்திலே பூரணம் உண்டாயிருக்கட்டும். நீர் அவர்களை சேர்த்து கொண்டபடியினால், உலகத்தை நீர் சேர்த்து கொண்டபடியினால், பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறபடியினால் அந்த ஒப்புரவாக்குதல் மேற்கொள்ளட்டும். தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, எல்லா தேசங்களிலும் வருவதாக, தேவ சமாதானம் மேற்கொள்ளுவதாக, தேவனுடைய சித்தம் செய்யப்படுவதாக, ஜனங்கள் புதுப்பிக்கப்படுவார்களாக, உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, கட்டப்படுவார்களாக, நாட்டப்படுவார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளோடு, திடப்படுத்திய வார்த்தைகளோடு வழி நடத்திய உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்கு பின்னதான காலங்களிலும் கர்த்தர் தாமே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட அந்த புதிய கற்பனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பழைய பலிகளில் அல்ல, புதிய ஏற்பாட்டு புதிய கட்டளைகளின்படி நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒருவரும் விடுதலை வெற்றி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை கருத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சித்தமான நாளை இதே வேளையிலே சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கருத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you பாஸ்டர். ஆமேன், ஆமேன். We are blessed. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லே இப்ராஹிம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறுவொலிப்பிலே ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளோடு எல்லோரோடும் பேசுவாராக. பலத்த அறுவடையே கட்டளையிடுவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். ஆமேன். God bless you. அருமையானவர்களே, நாங்கள்